வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அண்ணா என்று பச்சாதாபத்துடன் கூவினாள் லாவண்யா. இப்போது சொல், நான் வேறு என்ன செய்யட்டும்? எனக்கு மானம் இருக்கிறதே என்றான் மணிவண்ணன். மானத்தை பற்றி மணிவண்ணன் பேசவும் லாவண்யாவுக்கு பதில் கூற முடியவில்லை. ஆயினும் அதோடு வயிறம் இருக்கிறதே அண்ணா என்று மெல்ல கூறினாள். என் வயிற்றுக்கு 2 மூட்டை தூக்கினால் கூட போதும். போதாது அண்ணா, நீங்கள் இளைஞர், திறமை உள்ளவர். பொற்காலமாக ஒளிவிடும் எதிர்காலம் இருக்கிறது. அதில் எவ்வளவோ உயர்வாக வாழ வேண்டும். யாருக்காக லாவண்யா என்று அமைதியாக கேட்டான் மணிவண்ணன். லாவண்யா விக்கித்து போனாள். பிறகு, ஒரு பானு போனால் உலகமே இருண்டு விடுவதில்லை மணியண்ணா என்றாள் ஆத்திரத்துடன். குறைந்தபட்சம் என் உலகம் இருண்டு போகும் லாவண்யா என்றான் அவன் இன்னமும் அமைதியாகவே. ஓ, இவ்வளவு அன்பை அலட்சியப்படுத்துகிறாளே ஒருத்தி, அதிலும் கொஞ்சம் கூட தகுதி அற்ற ஒருவனுக்காக. ஆனால் இன்னமும் பானு கபாலியை காதலிப்பதாக அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனைக்கும் அவன் அவளை உண்மையாக நேசிப்பவன் என்றால் கூட பரவாயில்லை. அவளது பணத்துக்காக அல்லவா கபாலி அவளை சுற்றுகிறான் என்றான் மணிவண்ணன் வேதனையுடன். அது என்ன அண்ணா? அதுதான் பானுவின் தாத்தா அவளுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே 1,00,000 ரூபாய் என்றான் அவன் கசப்புடன். வஜ்ரேஸ்வரியில் சிவநாதர் ஏதோ பணத்தை பானுவின் கணவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றது நினைவு வந்தது. எனவே அது என்ன என்று விசாரித்தாள். சின்ன வயதில் சிவநாதரிடம் அவருடைய மாமனாருக்கு ஏதோ கோபமாம். அவருக்கு 2 பெண்கள் மட்டும். சாகும்போது சொத்தை இங்கே பேர பிள்ளைகளுக்கு மட்டும் பிரித்து கொடுத்து விட்டார். அதுவும் பேர பிள்ளைகளின் திருமணத்திற்கு பின் தம்பதிகளிடம் சேர்க்க வேண்டியது என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த பணம்தான் கபாலியை காந்தமாக இழுக்கிறது என்று வெறுப்பாக விளக்கினான் மணிவண்ணன். ஓஹோ என்று வேகமாக யோசித்தாள் லாவண்யா. இப்போது மணிவண்ண அண்ணன் எனக்கு இன்னும் ஒரு வரம் தர வேண்டும் என்றாள் கெஞ்சுதலாக. மணிவண்ணன் பேசாமல் நின்றான். என்ன அண்ணா சும்மா நிற்கிறீர்கள்? நான் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. ஒரு வாரம் இங்கே தங்கி இருங்கள். வழக்கம் போல நடந்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் விருப்பம் போல நடந்து கொள்ளுங்கள். மணிவண்ணன் மீண்டும் தயங்கிவிட்டு, ஒரே ஒரு வாரம்தான் லாவண்யா என்றான். அதுவே போதும் என்றாள் லாவண்யா நம்பிக்கையோடு. ஆனால் வீடு வந்து சேர்ந்த போது அந்த நம்பிக்கை கலகலத்து போயிற்று. வீட்டில் சிவநாதர் அவளை பரபரப்புடன் எதிர்கொண்டார். முக்கியமான விஷயம் முடிவாக இருக்கிறது. நீ எங்கே போனாய்? வா வா, சீக்கிரம் இங்கே வந்து கேள். முக்கிய விஷயமா? லாவண்யா சட்டென பானுவை திரும்பி பார்த்தாள். பானு தன் உரோத பார்வையை சட்டென விலக்கி கொண்டாள். என்ன விஷயம் மாமா என்று அச்சத்துடன் வினவினாள் லாவண்யா. நம் பானுவுக்கு திருமணம் என்று பெரிதாக அறிவித்தார் சிவநாதர். லாவண்யா அதிர்ச்சியடைந்தாள். என்னப்பா என்று அதுவரை பேசாமல் நின்ற வினு கேட்டான். மாப்பிள்ளை யார் மாமா? இது லாவண்யா. நம் கபாலிதான். நம் பானுவின் சினிமா பைத்தியத்துக்கு சரியான ஈடு என்றார் சிவநாதர். லாவண்யா கூர்மையாக பானுவை பார்த்தாள். சற்று கர்வத்துடன் பதிலுக்கு பார்த்துவிட்டு பானு எழுந்து போய்விட்டாள். லாவண்யா திலகவதியிடம் சென்றாள். இது என்ன அத்தை, இந்த திருமணத்திற்கு நீங்கள் எப்படி சம்மதித்தீர்கள் என்று படபடத்தாள். வாடிய புன்னகை ஒன்று திலகவதியின் முகத்தில் படர்ந்தது. என் சம்மதத்தை யாரம்மா கேட்டார்கள்? பெற்ற மகளும் கேட்கவில்லை. உற்ற போகிறது போ, அவரவருக்கு இட்டபடி நடக்கும். எதையும் போகிற போக்கில் விட்டே எனக்கு பழக்கம். நீயும் விட்டுவிடு என்றார். நானா விடுவேன் என்ற மனதின் உள் கருவினாள் அவள். சிவநாதரிடம் சென்று பேசி பார்த்தாள்.
கபாலி அவ்வளவு நல்லவர் போல தெரியவில்லையே மாமா என்றாள். கெட்டவன் இல்லை லாவண்யா, பெரியவர்களின் கண்டிப்பு இல்லாமல் வளர்ந்த பையன். எல்லாம் நம் கைக்குள் வைத்து திருத்தி விடலாம் என்றார் அவர் மிகவும் நம்பிக்கையுடன். ஒருவேளை திருந்தாவிட்டால்? நாம் நல்லதையே நினைப்போம். அத்தோடு பானுவிடம் வாக்கு கொடுத்து விட்டேன். இனிமேல் அவள் அல்லது அவன் மாறினால் தான் உண்டு என்று முடித்தார் அவர். மறுநாள் கபாலிக்கு உபசாரமாக வீட்டில் ஒரு விருந்து வைத்தார்கள். பானு தக தகவென்று தங்கமாக ஜொலித்தாள். அவளை பார்த்துவிட்டு பிறகு தன் ஆடைகளை தேர்ந்தெடுத்தாள் லாவண்யா. தூய வெண்ணிறத்தில் பச்சை நிறத்தில் ஜரிகை கரையிட்ட சேலை, பொருத்தமாக வெண்பட்டு சோழி, கழுத்தில் தங்கச் சங்கிலியில் ஒரு பெரிய வைர பதக்கம், கையில் ஒற்றை வரிசையாக பச்சையும் வைரமும் பதித்த ஒரு வளையல் திரும்பும் போதெல்லாம் வானவில்லின் வண்ணங்களை வாரி இறைத்தது. அடக்கத்தோடு அந்தஸ்தையும் பணத்தையும் எடுத்து காட்டின அவளது ஆடையும் அணிகளும். கபாலி வலுக்கட்டாயமாக தன் பார்வையை பானுவிடம் பதிக்க முயன்ற போதும் அது வசமிழந்து தன் புறம் பாய்வதை லாவண்யா உணர்ந்தாள். இதழோரம் குறு நகை மலர்ந்தது. அருண் வர கண்டதும் அந்த நகை மட்டிலும் வாட பார்த்தது. வேண்டுமென்றே ஒரு அலட்சிய சிரிப்பை ஏந்தி அங்கும் இங்கும் சென்று கலகலத்தாள். அருண் அவள் இருப்பதை கவனியாதவன் போல பானுவிடம் சென்று 2 வார்த்தை பேசினான். பிறகு தன் சிற்றன்னையிடம் சென்றான். அவன் முகத்தை சற்று கவலையுடன் பார்த்தார் திலகவதி. உனக்கும் லாவண்யாவுக்கும் என்னடா சண்டை என்று விசாரித்தார். சண்டையா என்று ஆச்சரியப்பட்டான் அருண். இது யார் விட்ட கதை சித்தி? யார் சொல்ல வேண்டும்? எனக்கு கண்ணில்லையா பார்ப்பதற்கு? நீ அவளோடு பேசவே காணோமே. அடடே, ஆனாலும் நீங்கள் மோசம் சித்தி. அவளோடு 2 வார்த்தை பேசினால் அப்போதும் சண்டை போடுகிறாய் என்கிறீர்கள். சரிதான், சித்தி பெரியவர்களாயிற்றே. அவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பேசாமல் இருப்போம் என்று நினைத்து நடந்தால் அப்போதும் சண்டைதான் என்கிறீர்கள். அட தேவுடா, நான் என்ன செய்வேனடா என்ற கன்னத்தில் கை வைத்து சோகமாக போஸ் கொடுத்தான். சிரித்து கொண்டே அவன் கையை அகற்றிவிட்டார் திலகவதி. வாயாடி என்று செல்லமாக வைத்தார். உண்டு முடித்த பின்னர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் 2 நாட்களில் கபாலியின் சகோதரர் வெற்றிலை பாக்கு மாற்ற வருவார் என்று கபாலி கூறினான். பேச்சின் அலை கொஞ்சம் ஓய்ந்த போது அறையின் குறுக்கே ஒரு மூலையில் இருந்த சிவநாதரை விழித்தாள் லாவண்யா. மாமா, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன விஷயம்? நிரம்பவும் முக்கியமானது இல்லை. ஆனால் அடிக்கடி மறந்து போவதால் இப்போதே கேட்டு விடுகிறேன். அப்பாவின் கம்பெனி விற்ற பணம், வீடு விற்ற பணம் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கிறது மாமா என்று கொஞ்சுதலாக ஆனால் தெளிவாக வினவினாள் லாவண்யா. இந்த மாத வட்டியுடன் சேர்த்து 3,80,700 ரூபாய் இருக்கிறது. என்ன கண்ணம்மா, திடீரென்று இந்த கேள்வி வந்தது? ஒருவேளை பானு மாதிரி நீயும் என்று சிரித்தார் அவர். அப்படி இருந்தால் என்ன செய்வீர்கள் மாமா என்று ஓரக்கண்ணால் கபாலியை பார்த்தாள் லாவண்யா. அவன் விழி பிதுங்க முழிப்பதை கண்டதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. உனக்கும் ஒரு கல்யாணத்தை செய்து இந்தாடா அப்பா உன் பணம் என்று உன் கணவனிடம் பணத்தை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருப்பேன் என்று அவர் கூறவும் கபாலியின் முகம் மிகவும் சுருங்கி போயிற்று. போங்கள் மாமா என்று கிளி போல மிடற்றிவிட்டு உயிலாக எழுந்து உள்ளே சென்றாள் லாவண்யா. செல்லும்போது அருண் வெறுப்பாக தன்னை பார்ப்பதையும் கண்டாள். உள்ளூர வலித்தது. கூடவே கோபம் வந்தது. இவன் என்ன நினைத்தால் எனக்கென்ன என்று சினமுற்றாள். கையை உதறிவிட்டு வினுவை அழைத்தாள். என்னக்கா என்று ஓடி வந்தான் அவன். வினு, எனக்கு ஒரு உதவி செய்கிறாயா? உனக்கு இல்லாத உதவியா அக்கா? என்ன செய்ய வேண்டும்? கபாலியிடம் சென்று நாளை மாலை என்னை பூங்காவில் சந்திக்க சொல்ல வேண்டும். வினுவின் முகம் மாறியது. உதடுகளை அழுந்த மூடிக்கொண்டு பேசாமல் நின்றான். அசல் அருண்தான் என்று நினைத்தாள் லாவண்யா. வினு, இதை சொல்லு. உனக்கு அத்தானாக கபாலி வருவது பிடிக்கிறதா? இல்லை. அப்படியானால் நான் சொல்வது போல செய். அவர் பானுவை மணப்பது எனக்கு பிடிக்கவில்லை தானக்கா. ஆனால் அதற்கு பதிலாக
நீ அவருக்கு பலியாடாக மாறுவதும் எனக்கு அறவே பிரியமில்லை. வினு, நான் சின்ன பையன் இல்லை அக்கா. எனக்கு எல்லாம் புரிகிறது. நீ பண்ணுகிற வேலை சரியில்லை. நீ இந்த மாதிரி தியாகம் எல்லாம் செய்ய வேண்டாம் என்ற பெரிய மனிதனைப் போல அறிவுரை கூறினான். லாவண்யா அயர்ந்து போனாள். பிறகு அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டே, வினு, நீ பெரிய ஆளடா, இவ்வளவு யூகித்திருக்கிறாயே. ஆனால் நீ நினைப்பது போல எதுவும் இல்லை. நான் எந்தவித தியாகமும் செய்ய போவது இல்லை. இந்த கபாலி இவ்வளவுதான் என்று காட்டப் போகிறேன். அதற்கு மேல் உன் அக்கா பாடு என்றாள். என்று அரை மனதாக தலையை ஆட்டிவிட்டு சென்றான் வினு. மறுநாள் பார்க்கில் சந்தித்த போது கபாலி ஒரே அடியாக உருகி போனான். ஏதோ ஒரு நிமிடம் கூட இல்லை. ஒரு வினாடி பலவீனத்தால் பானுவை மணக்க சம்மதித்து விட்டேன். இப்போது என்ன செய்வது என்றே புரியவில்லையே என்று தவித்தான். பானுவையை மணந்து கொள்வது தானே என்றாள் லாவண்யா கிண்டலாக. உன் கால் தூசி பெறுவாளா அவள்? பின்னே அவளை மணந்து கொள்வதாக கூறினீர்களே என்று மடக்கினாள் லாவண்யா. உனக்கு தெரியவில்லையா லாவண்யா? என் தொழிலில் ஒரே நெருக்கடி. விதவை தாயார், அண்ணன்மார் எல்லோருக்கும் நான் தான் பணம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் பணம் இல்லாது போனால் கூட எல்லோரும் அதோ கதிதான். அதனால் என் இதயத்தின் ராணியாக நீ கொலுவிருந்த போதும் வேறு வழியில்லாமல் என் காதலை தியாகம் செய்து அவளை மணக்க சம்மதித்தேன். ஆஹா ஆஹா, என்னமா நடிக்கிறான்! பானுவை சுற்றி சுற்றி வந்து அலங்கார வார்த்தைகள் சினிமா என்று மயக்கியதை காற்றோடு விட்டாயிற்று. ஏதோ கெஞ்சி கூத்தாடி அவனை சம்மதிக்க வைத்தது போல நாடகம் காட்டுகிறான். எல்லாம் 1,00,000 பணத்திற்காக என்று கேலியாக பெருமூச்சு விட்டாள் லாவண்யா. ஆமாம், அந்த பணத்துக்காக என் மகிழ்ச்சியை, என் காதலை, என் எதிர்கால வாழ்வை, என்னையே தியாகம் செய்தேன் லாவண்யா. ஆனால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இப்போது தெரிகிறது. எப்படி? ஓஹோ, எனக்கு அவளை விட அதிகமாக பணம் இருக்கிறதாலா? ஆமாம் லாவண்யா, கூழாங்கல்லை வைரம் என்று ஏமாந்து போனேன். அதிலும் உண்மையான வைரம் என் கையெட்டும் தூரத்தில் இருந்தபோது காணாமல் கோட்டை விட்டு விட்டேனே. அதை எண்ணும்போது என் இதயமே வெடித்து விடும் போல் துடிக்கிறது. லாவண்யா, நேற்று நீ அணிந்திருந்தவை வைரம்தானே? ஆமாம் என்று தலையசைத்து விட்டு கைக்கு எட்டுவது வாய்க்கு எட்டுவது இல்லை என்றாள் லாவண்யா. முதலில் அவன் திகைத்தான். பின்னர், ஆமாம், நீ என் கை அருகில் இருக்க நான் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தேனே. இனத்தோடு என்றாள். என்ன? தோ பாருங்கள், இதுவரை அந்த நாரை கடல் கொக்குகளோடு கலந்து நின்றது. இப்போது இன்னொரு நாரையிடம் சென்று விட்டது என்றாள் அப்பாவியைப் போல. ஓ, அது போகட்டும் லாவண்யா. இப்போது என்ன செய்வது? நம் தெய்வீக காதல் தோல்வியடைவதா? என் உயிரே போய்விடுமே என்று புலம்பினான் கபாலி. நம் காதலா? ஓ ஆமாம், நம் தெய்வீக காதல் சாவதா? கூடவே கூடாது. அது எப்படி சாகலாம்? மேல வழி? அதுதானே, மேல வழி வேண்டுமே. நான் தான் முன்பே சொன்னேனே, கை கெட்டுவது வாய் கெட்டுவது இல்லை என்று. எட்டா கனியாக நின்று என்னை இம்சிக்கிறாயே கண்ணே என்று வசனம் பேசினான் கபாலி. யார், நானா? கலகலவென்று சிரித்தாள் லாவண்யா. நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பானுவுக்கு எட்டா கனியாக போகிறீர்கள் என்றேன். எப்படி என்று ஆவலுடன் கேட்டான் கபாலி. தோ பாருங்கள் கே பால், தாலி கட்டும் நேரத்தில் கூட பல திருமணங்கள் நின்று போகின்றன. நீங்கள் வெற்றிலை பாக்கு கூட மாற்றவில்லையே. அதனால் நாளை வெற்றிலை பாக்கு மாற்றுவதை நிறுத்தி விடுவது என்றாள் லாவண்யா அலட்சியமாக. எப்படி நிறுத்துவது? அது வெகு சுலபமாயிற்றே. எனக்கு பானுவை பிடிக்கவில்லை, அவளுக்கு மூக்கு சப்பையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இவ்வளவு நாள் அது தெரியவில்லையா என்று கேட்பார்களே. கேட்பார்களா? மாப்பிள்ளை வீட்டாரை பெண் வீட்டார் கேள்வி கேட்க முடியுமா? முடியாதுதான். ஆனால் அந்த அருண் அடிக்கவே வருவானே என்று அஞ்சினான் கபாலி. அப்படியானால் பானுவையே மணந்து கொள்ளுங்கள் என்றாள் லாவண்யா அலட்சியமாக. எனக்கு இன்னொரு யோசனை தோன்றுகிறது. என்ன? நாம் இருவரும் எங்கேயாவது ஓடிப்போய்விட்டால் என்ன? ஓடிப்போய் எங்கேனும் 2 நாள் கணவன் மனைவியாக வாழ்ந்துவிட்டால் பிறகு இவர்களால் என்ன செய்ய முடியும்?
என்று தன் திட்டத்தை விவரித்தான் கபாலி. கணவன் மனைவியாக லாவண்யாவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அதை மறைத்து சாதாரணமாகவே செய்யலாம், ஆனால் பிறகு நம் பணத்தை தரமாட்டேன் என்று மாமா மறுத்தால் என்ன செய்வது? சொல்லி விடுவாரா என்ன? வழக்கு போட்டு பிடுங்கி விட மாட்டேன் நான் என்றான் அவன் வீராப்பாக. சிவில் கேஸா? அது ஒரு 15 ஆண்டு நடக்கும். அதன் பின் பணம் வந்தால் போதுமா என்று உயிர் நாடியை பிடித்தாள். ஐயையோ, அது பயன் இல்லையே, பின்னே என்னதான் செய்வது? வழி என்னவா? நீங்கள் தைரியமாக மாமாவிடம் இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாள். சொல்லலாம், ஆனால் அருண் என்று முதுகை நெளித்தான் கபாலி. நான் போகிறேன், நீங்கள் மாணவியே மணந்து கொண்டு அருணுக்கு தாளம் போடுங்கள் என்று கோபம் கொண்டவள் போல பேசினாள். கோபப்படாதே லாவண்யா, நான் ஒன்று செய்கிறேன். விஷயத்தை விளக்கி ஒரு கடிதம் எழுதுகிறேன். எப்போது? நாளை எழுதினால் நாளை மறுநாள் கிடைக்கும். ஆமாம், அன்றுதானே நிச்சயம் செய்வது. கடிதத்தை அனுப்பிவிட்டு கொஞ்ச நாள் நான் தலைமறைவாக இருக்கிறேன். கலவரம் கொஞ்சம் ஓய்ந்ததும் நீ விஷயத்தை சிவநாதரிடம் விளக்கு. விஷயம்? நம் இருவரின் காதலை பற்றித்தான். முதலில் கொஞ்சம் கலங்குவார், நீ பிடிவாதமாக இரு. அவர் கடைசியில் நம் திருமணத்திற்கு சம்மதித்து விடுவார் என்றான் கபாலி. லாவண்யா சற்று யோசித்தாள். கபாலி நேரில் வந்து பேச பயப்படுவது புரிந்தது. அழுத்தினால் காரியம் கெட்டுவிடுமோ என்ற அச்சம் அவளுக்கு தோன்றியது. நேரில் தான் பேச வேண்டும் என்று என்ன கட்டாயம்? கடிதம் எழுதினாலும் அதே தானே. கபாலி ஒரு பச்சோந்தி என்று பானுவுக்கு உணர்த்த வேண்டும். அவன் மனதில் உள்ள கருப்பு ஒரு முறை வெளியாகிவிட்டால் பிறகு பானுவின் மனம் நேராகிவிடும். அந்த நேரம் மணிவண்ணன் அவள் அருகில் இருந்தால்? மனதில் ஒன்று தோன்றியது. லாவண்யாவிடம் மணிவண்ணன் பாசத்துடன் பேசியது பொறுக்காமல் தானே பானு முதலில் கபாலியிடம் சாயத் தொடங்கினாள். இப்போது கபாலி தன்னை விட்டு லாவண்யாவை விரும்புகிறான் என்பது தெரிந்தால் அவள் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாள். சட்டென கபாலியிடம் திரும்பி, கே பால், இன்னும் ஒரு சின்ன விஷயம். நீங்கள் உங்கள் கடிதத்தில் நான் லாவண்யாவை விரும்புவதால் பானுவை மணக்க இயலாது என்று எழுதிவிடுங்களேன். குழப்பம் இன்னமும் அதிகமாகும். அதுதான் நல்லது. கலங்கிய குட்டையில் தானே மீன் பிடிப்பது எளிது. கடிதம் வர நானும் அதை ஆதரித்து பேசினால் பிறகு மாமாவுக்கு மறுக்க துணிவு இராது என்றாள் புன்னகையோடு. கபாலிக்கும் அது சரியாகவே தோன்றியது. லாவண்யாவின் பெயரை கடிதத்தில் இழுத்துவிட்டால் அவளாலும் பிறகு எளிதில் மாற இயலாது. எப்படியும் ஒரு கட்டுப்பட்ட உணர்வு அவளுக்கே உண்டாகிவிடும். செய்கிறேன் என்று ஆமோதித்தான். லாவண்யாவின் முகம் மலர்ந்தது. செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று புன்னகை செய்தாள். மறந்து விடாதீர்கள் என்று ஒரு நெளிப்புடன் எழுந்தாள். வரட்டுமா என்று ஒயிலாக நடந்து பூங்காவை விட்டு வெளியேறினாள். வாயில் அருகே சென்றதும் திரும்பி பார்த்தாள். வாயில் ஈ புகுவது தெரியாமல் அவன் தன்னை பார்ப்பது தெரிந்தது. ஸ்டைலாக ஒரு டாட்டா காட்டிவிட்டு வெளியேறினாள். அப்போது எங்கிருந்தோ வினு வந்து சேர்ந்தான். நீ எங்கிருந்தடா வந்தாய் என்று வியந்தாள் லாவண்யா. எல்லாம் இங்கேதான் சுற்றி கொண்டிருந்தேன், உன்னை பார்த்துவிட்டு வந்தேன் என்று சுவாரஸ்யமாக பதில் கூறினான் சிறுவன். ஏதோ சொல்ல வாயெடுத்து விட்டு பிறகு பேசாதிருந்து விட்டாள் லாவண்யா. அன்று பொழுது விடிந்ததிலிருந்து ஒரே பரபரப்பு வீட்டில் எல்லோருக்கும் தான். பானுவின் முகத்தை பார்க்கும்போது அடித்து விடலாம் போல் லாவண்யாவுக்கு கை துருதுருத்தது. இப்படியும் ஒரு மக்கு இருக்குமா? அசட்டு பொறாமையால் வாழ்வையே பாழாக்கி கொள்ளுமா? ஒருவரும் பாராத போது பானுமதியின் கண்களில் கலக்கம் சூழ்வதையும் மற்றவர் பார்வையில் வலுக்கட்டாயமான புன்னகை படிவதையும் லாவண்யா கவனித்தாள். லாவண்யாவை பார்க்கும்போது மட்டும் கர்வமாக காட்டிக்கொண்டு வானத்தை பார்க்க முகத்தை தூக்கி கொள்வாள். காலை 11 மணிக்கு நல்ல நேரம் குறித்திருந்தார்கள். ஆனால் அதுவரையிலும் மாப்பிள்ளை வீட்டார் என்று காக்காய் கூட வரவில்லை. ஆனால் 11 மணி அடிக்கவும் மணிவண்ணன் வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் லாவண்யாவுக்கு முகம் மலர்ந்தது. அவள் அவ்வளவு கெஞ்சி அழைத்திருந்த போதும் அவன் வருவானா என்று லாவண்யாவுக்கு சந்தேகம்தான். அவன் குரலை கேட்டதுமே பானுவின் முகம் வெளுப்பதை கண்டு ரசித்தாள்.
மணி 11க்கு மேல் 12ஐ நெருங்கவும் ஒருவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை. லாவண்யாவுக்கும் உள்ளூர உதைப்புதான். கபாலியின் கடிதமும் வரவில்லையே. ஒருவரையும் காணோமே என்று கீழே வந்தார் சிவநாதர். நான் நேரில் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பினான் அருண். இவன் கிளம்பி போய் 2 அதட்டல் போட்டால், கபாலி மிரண்டு கிளம்பிவிட்டால் காரியம் கெட்டுவிடுமே. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் என்று அவன் கூடவே மாடியிலிருந்து இறங்கினாள் லாவண்யா. அப்போது ஒருவன் சைக்கிளில் வந்தான். அவன் பெயர் பெருமாள், கபாலின் வேலையாள். வந்தவன் சிவநாதரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு திரும்பி சென்று மறைந்தான். சிவநாதர் மெல்ல கடிதத்தை படித்தார். பிறகு மடித்தார். என்ன சித்தப்பா? அவர் பார்வை லாவண்யாவிடம் படிந்தது. கபாலி எழுதியிருக்கிறான். பானுவை மணந்தால் வாழ்க்கை சுகப்படாதாம். இந்த கல்யாணம் வேண்டாமாம். சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டுமா? திரும்பி மேலே பார்த்தாள் லாவண்யா. ஜன்னல் அருகே நின்று கேட்டு கொண்டிருந்த பானுவின் அதிர்ச்சியையும் அவள் அருகே மணிவண்ணன் ஆதரவுடன் நெருங்குவதையும் கண்டாள். என்னதான் மறைக்க முயன்றாலும் இயலாமல் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஆனால் அருணின் பார்வை அவள் முகத்தில் படிந்ததையோ அந்த பார்வையில் வெறுப்பு ஏறியதையோ அவள் கவனிக்கவில்லை. படிக்கட்டின் அருகே நின்று திலகவதியின் முகம் வெளுத்ததை கூட அவள் காணவில்லை. ஒரு விரலால் குற்றம் சாட்டுவதைப் போல் நீட்டி பாவி என அவர் அழைத்த போது லாவண்யா திடுக்கிட்டாள். அதற்குள் தாயை போல பெண் என்று நிரூபித்து விட்டாயேடி என்று கதறிவிட்டு தள்ளாடினார். அத்தை என்று கூவி படியேற முயன்றாள் லாவண்யா. அவளை விலக்கி தள்ளிவிட்டு மேலே பாய்ந்தான் அருண். அதற்குள் சுய நினைவை இழந்துவிட்ட திலகவதி படிகளில் உருண்டு வந்து விழுந்தார். தலையில் அடிபட்டு செந்நிற குருதி வெள்ளமாய் பீரிட்டது. வீட்டில் ஒரே பரபரப்பு. சிவநாதரும் அருணும் திலகவதியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். கொஞ்ச நேரம் கழித்து திலகவதிக்கு ஆபத்து இல்லை என்று அருண் போன் செய்தான். ஆனால் 5 மணிக்கு மேல் அருண் மட்டும் திரும்பி வரவும் எல்லோரும் மனம் பாதித்து போயினர். சித்திக்கு மனதில் பெரிய அதிர்ச்சியாம். அதோடு இரத்த சேதமும் சேர்ந்து விட்டதால் 1 வாரம் படுக்கையிலேயே இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் என்று விளக்கம் கூறினான் அருண். நாங்கள் எப்போது பார்க்கலாம் அண்ணா என்று கேட்டான் வினோ. காலையில் போகலாமடா. எல்லாம் என்னால்தான் என்று கேவினாள் பானுமதி. நீ என்னம்மா செய்வாய்? எல்லாம் சித்தப்பா செய்த தவறு என்ற லாவண்யாவை வெறுப்புடன் பார்த்தான் அருண். சிவநாதர் தன்னை இங்கே அழைத்து வந்ததைத்தான் அருண் குறிப்பிடுகிறான் என்பதை லாவண்யா புரிந்து கொண்டாள். அம்பு பாய்ந்ததை போல அந்த வார்த்தை லாவண்யாவின் நெஞ்சில் வேதனையை உண்டாக்கியது. தாங்கிக் கொண்டு அத்தை இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று மெல்லிய குரலில் வினவினாள். இன்னமும் செத்துவிடவில்லை என்றான் அவன் காட்டமாக. அடக்க மாட்டாமல் கண்ணீர் உதிர்த்து விட்டாள் லாவண்யா. முகத்தை மூடிக்கொண்டு உள்ளே ஓடினாள். சில நிமிட நேரம் அமைதி நிலவியது. அதை கலைத்தான் மணிவண்ணன். அருண், நீங்கள் நினைப்பது தவறு என்று தொடங்கினான். அதற்குள் முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் லாவண்யா. வினு, தொண்டை கரகரக்க அழைத்தாள். வினு, அத்தையிடம் அழைத்து போகிறாயாடா என்று கேட்டு முடிக்கும் முன் குரல் உடைந்து கேவிற்று. தோ அக்கா என்று எழுந்து வந்தான் வினு. ஆனால் அங்கே ஒருவன் மனம் மட்டும் கல்லாக இருந்தது. எதற்கு? மிச்சம் இருக்கும் உயிரையும் எடுத்து விடவா? நெஞ்சில் கை வைத்து அழுத்தியபடி அவனை வெறித்து பார்த்தாள் லாவண்யா. உன்னிடமா என் மனதை பறிகொடுத்தேன் என்று கேட்டது மனம். வினுவிடம் திரும்பினாள். வருகிறாயா வினு? வினு, பேசாமல் உட்கார் என்று அதட்டினான் அருண். அண்ணா, பாவம் அக்கா, நான் அழைத்து போகிறேன் என்று அண்ணனிடம் கெஞ்சினான் வினு. அல்லது நான் என்று எழுந்தான் மணிவண்ணன். அருணின் பார்வை பானுவிடம் சென்று மீண்டது. வேண்டாம் மணிவண்ணன், நானே அவளை அழைத்து போகிறேன். நீங்கள் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் என்று அருண் எழுந்தான். நீங்கள் திட்டியே அக்காவை அழ வைத்து விடுவீர்கள் என்றான் வினு. 2 சொட்டு கண்ணீரில் கரைந்துவிட அவள் வெள்ளக்கட்டி அல்ல என்று அலட்சியமாக பதிலிருத்தபடி முன்னே நடந்தான் அருண்.
வெல்லமா, உங்களுக்கு நான் வேப்பங்காய் ஆயிற்றே என்ற வேதனையுடன் அவனை பின்தொடர்ந்தாள். அந்த மருத்துவமனையை அடையும் வரையிலும் அருண் லாவண்யாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மருத்துவமனையினுள் திலகவதி இருந்த அறை அருகே செல்லும் வரையிலும் கூட அதே மௌனம்தான். பிறகு அவளை நிறுத்தி சொன்னான், நீயும் உன் தாயும் எடுத்தது போக சித்தியிடம் அரை உயிர்தான் பாக்கி இருக்கிறது. எதையாவது சொல்லி அந்த அரை உயிரையும் நீ பறித்து விடாதே என்றான் கடுமையாக. தாய், தாய்! லாவண்யா நிமிர்ந்தாள். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. ஆனால் என் செயலால் கடைசியில் நன்மைதான் விளைந்திருக்கிறது. கண் இருந்தால் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும் என்றாள். தெரிந்ததால் தான் மணிவண்ணனுக்கு பதிலாக நான் உன்னை அழைத்து வந்தேன். ஏதோ நீ உன் வசதிக்கு பார்த்தாலும் விளைந்திருப்பது நன்மை. இல்லாவிட்டால் உன்னை என் காரில் ஏற்றி வந்திருப்பேன் என்றா நினைக்கிறாய்? சுட்டான் அவன். இவ்வாறு சிரமப்படுவானேன்? வினுவை அனுமதித்திருக்கலாமே, உங்களுக்கு இந்த கஷ்டம் இராதே என்றாள் லாவண்யா பதிலுக்கு. அவன் சிறு பையன். சித்தியை இந்த நிலையில் படுக்கையில் பார்த்தாலே அவன் பயந்து போவான். அதோடு நீ இன்னமும் என்னென்ன நாடகம் ஆடப் போகிறாயோ அதையெல்லாம் பார்த்து அவன் மனம் கெடுவானேன்? நான் ஆடும் நாடகத்தை பார்க்க நீங்களும் தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்றாள் அவள் சினத்துடன். அலட்சியமாக தன் அகன்ற தோளை குலுக்கினான் அவன். அங்கே என் சித்தப்பாவும் இருக்கிறார். ஆகவே அளவுடன் நாடகம் ஆடு. இங்கே இடது புறமாக திரும்பினால் 3வது அறை. நான் என் அலுவலகத்துக்கு போய்விட்டு சரியாக அரை மணி நேரத்தில் திரும்பி வருவேன். அதற்குள் நீ உன் பேச்சை எல்லாம் முடித்துவிட வேண்டும். கடும் குரலில் கட்டளையிட்டுவிட்டு அவன் திரும்பி நடந்தான். நடுங்கும் கீழ் உதட்டை பற்களால் அழுத்தியபடி சற்று நேரம் நின்றாள் லாவண்யா. சற்று திடம் வந்ததும் திலகவதியின் அறையை நோக்கி நடந்தாள். இல்லாத ஒன்றை எண்ணி இவ்வளவு காலமும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தாயா திலகா? என்ன அசட்டுத்தனம் பார் என்று சிவநாதர் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது வெளியே கேட்டது. லாவண்யாவுக்கு இதன் தொடர்பாக ஏதோ ஒன்று மனதில் நெருடியது. அன்று வஜ்ரேஸ்வரியில் அருணுடைய அன்னை திலகவதியிடம் கூறிய அதே வார்த்தைகள். கூடவே அருண் கூறிய அரை உயிரை எடுத்த அன்னை என்ற சொற்கள், தாயை போல பெண் என்று திலகவதி கூறியது எல்லாமே சேர்ந்து அவள் மனதை குழப்பின. ஆனால் இவை எதுவும் அடிமனதில் பதியவில்லை. படிகளின் மேலே நின்று ஒற்றை விரலை நீட்டி பாவி என்று திலகவதி அழைத்தது மட்டுமே அவளை தீயாய் சுட்டு கொண்டிருந்தது. மெல்ல கதவை தட்டிவிட்டு திறந்தாள். லாவண்யாவின் வெளுத்த முகத்தை கண்டு ஆதரவுடன் கைகளை நீட்டினார் திலகவதி. அத்தை என்று பாய்ந்தோடி வந்து அந்த கைகளில் முகம் புதைத்து கதறினாள் லாவண்யா. என்னை தப்பாக நினைத்து விட்டீர்களே அத்தை. என்னை போய் நீங்களே தப்பாக எண்ணி விட்டீர்களே அத்தை. அத்தை! தவறுதான் கண்ணம்மா. எல்லாமே என் முட்டாள்தனத்தால் வந்த வினைதான் என்று தானும் கண்ணீர் உகுத்தார் திலகவதி. போதும் போதும், 2 பேரும் அழுது ராகம் பாடியது போதும், நிறுத்துங்கள் என்று அதட்டினார் சிவநாதர். கண்களை துடைத்து கொண்டு திலகவதியின் அருகில் அமர்ந்தாள் லாவண்யா. சட்டென முகம் மாறியது. அத்தை, நீங்கள் விழும்போது ஏதோ சொன்னீர்களே, என் அம்மா என்று கேட்டவள் பிறகு, மாமா, அத்தை பேசலாமா? உடம்பு நிரம்பவும் பலவீனமாயிருக்கிறதா? அதிக அதிர்ச்சி என்று அருண் சொன்னாரே என்று சிவநாதரிடம் கேட்டாள் லாவண்யா. பேசலாம் பேசலாம், நன்றாக பேசி தீர்த்து விடுவதுதான் நல்லது என்றார் சிவநாதர். லாவண்யா திகைத்து போய் நின்றாள். சிவநாதர் தொடர்ந்து பேசினார். அருண் இருந்தபோது உன் அத்தை மிகவும் பலவீனமாகத்தான் இருந்தாள். பிறகு நான் அவளிடம் ஒரு விஷயம் சொன்னேன். அது பெரிய டானிக் ஆகிவிட்டது. இப்போது உடம்புக்கு ஒன்றுமே இல்லை என்று டாக்டரே கூறிவிட்டார். எதற்கும் இரவு மட்டும் தங்கிவிட்டு காலையில் வீடு திரும்பலாம் என்றிருக்கிறோம். அது இருக்கட்டும், இப்போது விஷயத்துக்கு வருவோம். உன் அம்மா பற்றி என்ன கேட்டாய் அல்லவா? சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை. இருட்டை இருட்டு என்று சொல்லக்கூட முடியாது. கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று எட்டி கூட பாராமல் அங்கே பூதம் இருப்பதாக உன் அத்தை எண்ணிக்கொண்டாள். இதற்கு அருண் வேறு பக்கவாத்தியம். புரியவில்லையா? சொல்கிறேன் கேள்.
இது உன் தாய் உன் வயதில் இருந்தபோது நடந்த கதை. அப்போது திலகத்துக்கும் அதே வயதுதான். திலகத்துக்கும் எனக்கும் சிறு வயது. முதலில் முடிச்சு போட்டிருந்தார்கள். எங்களுக்கும் அது கசக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளேன். கதை நடந்த சமயம் எனக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. சென்றேன். 6 மாதம் கழித்து நான் திரும்பி வந்தபோது திலகம் ஒரு புது சிநேகிதி பிடித்திருந்தாள். அவள்தான் செந்துரு, உன் தாய். செந்துரு அசப்பில் உன்னை போலவேதான் இருப்பாள். பேரழகி. கலகலப்பாக பழகுவாள். பேச்சு, பார்வை, அசைவு எல்லாம் தெளிவாக பளிச்சென்று ஒரு ஒளி போல இருக்கும். நான் அந்த ஒளியில் மயங்கிப் போனேன். என்ன மாமா? ஆமாம் அம்மா, அது மதுவின் போதையைப் போல ஒரு மயக்கம்தான். தானாக தெளிந்து விடக்கூடியதும் தான். ஆனால் அந்த மயக்கத்தின் வசப்பட்டு இருக்கையில் அதுதான் மெய் போன்ற பிரம்மை. எங்கள் பெரியவர்கள் தங்கள் போக்கில் எங்களுக்கு, அதாவது திலகத்துக்கும் எனக்கும் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்து விட்டார்கள். எனக்கு சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. கோழை போல ஒளிந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதினேன். கிட்டத்தட்ட கபாலியைப் போலவே தான். அதில் நான் செந்துருவைத்தான் மணப்பேன் என்று எழுதியிருந்தேன். மாமா என்று அதிர்ச்சியுற்று கூவினாள் லாவண்யா. ஆமாம் லாவண்யா, ஆனால் அப்படி நான் எழுதிய போது உன் தாயின் மனம் எங்கிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. என்னிடம் அவள் இயல்பாக சிரித்ததை நான் என்னவோ என்று எண்ணி கடிதமும் எழுதிவிட்டேன். ஆண்களை கண்டாலே ஒதுங்கு ஒதுங்கு என்பாரே அன்னை, காரணம் இந்த கதையாகத்தான் இருக்குமோ என்று லாவண்யாவுக்கு தோன்றியது. பிறகு 1-2 நாட்களில் செந்திருவிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவள் அதில் எழுதியிருந்தபடி அவளை காண சென்றேன். அங்கே அவளுடன் கூட உன் தந்தை சம்பந்தமும் இருந்தான். எனக்கு உன் அன்னை அன்று புத்தி சொன்னாள். தன் மனம் சம்பந்தத்திடம் இணைந்திருப்பதை கூறினாள். அங்கே இருந்து அதை பிரித்தால் அது செத்துவிடும் என்றாள். தந்தையின் மரணத்திற்கு பிறகு தாய் ஒளி இழந்து வாடி மறைந்தது லாவண்யாவுக்கு நினைவு வந்தது. சிவநாதர் தொடர்ந்தார். அது போலவே திலகத்தின் மனம் என்னிடம் பதிந்திருப்பதை பற்றியும் எடுத்துரைத்தாள். அந்த மனதை சாகடித்து விடக்கூடாது என்றாள். பேசிக்கொண்டு இருக்கும்போதே சட்டென ஒரு காரியம் செய்தாள். என் காலில் விழுந்து என்னை வணங்கினாள். உற்றாரின் எதிர்ப்புக்கு இடையே இவரை மணக்கப் போகிறேன். புது வாழ்வு தொடங்கும். எனக்கு ஆசி கூறுங்கள் அண்ணா என்றாள். எனக்கு அப்படியே மயிர் கூச்செறிந்து விட்டது. அன்றே அவள் என் தங்கையானாள். பிறகு சம்பந்தமும் அவளும் சென்னைக்கு சென்று விட்டார்கள். ஒருவருக்கொருவர் கடிதம் மூலம் கூட தொடர்பு வேண்டாம் என்று மறுத்ததும் அவள்தான். தொடர்பு இருந்தால் திலகத்தின் மனம் சஞ்சலப்படும் என்று உணர்ந்து மறுத்திருக்கிறாள். இவ்வளவுக்கு மேல் அத்தை உங்களை எப்படி மாமா மணந்து கொண்டார்கள்? நானாக இருந்தால் முகத்தில் கூட திரும்ப விழிக்க மாட்டேன் என்றாள் லாவண்யா ரோஷத்துடன். அதுதானே கண்ணம்மா உன் அத்தையின் சிறப்பு. வீட்டு பெரியவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட அவள் வேறு யாரையும் மணக்க சம்மதிக்கவில்லை. அவள் பெயரே திலகவதி ஆயிற்றே. எனக்கு கணவர் என்று ஒருவர் அமைவது என்றால் அவர் இவர்தான் என்று ஒரே உறுதியில் நின்றுவிட்டாள் என்று பெருமை அடித்தார் சிவநாதர். லாவண்யா ஆச்சரியத்துடன் திலகவதியை பார்த்தாள். அவரது முகம் இந்த நேரத்திலும் நாண சிவப்பை பூசிக்கொண்டது. ஆனாலும் நீங்கள் மாமாவிடம் முழு நம்பிக்கை வைக்கவில்லையே அத்தை. மனம் உழன்று கொண்டே இருந்திருப்பீர்கள் போல் தெரிகிறதே என்றாள் லாவண்யா. ஆமாம் என்று ஒத்துக்கொண்டார் திலகவதி. ஆனால் உன் மாமா என்று சொன்னது ஒன்று கூட என்னிடம் அப்போது சொல்லவில்லை தெரியுமா? வெறுமனே மன்னித்து விடு என்று முடித்து விட்டார். மற்ற கதை எனக்கு எப்படி தெரியும்? வேறு ஒருத்தியை மனதில் வைத்து கொண்டு வேண்டா வெறுப்பாக என்னை மணந்தார் என்று எண்ணிக்கொண்டே இருந்தேன். அக்கா எவ்வளவோ எனக்கு புத்தி கூறுவார், ஏறினால் தானே. ஆனால் அருண் மட்டும் என் பக்கம். நிச்சயம் நின்ற நாளில் அவன் 6 வயது பையன். என்னிடமே ஒட்டி கொண்டு அலைவான். அன்று நான் அழுததை பார்த்து கொண்டே இருந்தானா? உன் அம்மாவின் பெயரே அவனுக்கு வெறுப்பாகி போயிற்று. நெருப்பாக அந்த வெறுப்பு அப்படியே இருந்திருக்கிறது. நீ வருகிறாய் என்பதில் அவனுக்கு பிரியமில்லை. ஆமாம், உங்கள் இருவருக்கும் இப்போது என்ன தகராறு லாவண்யா? சற்று நேரம் பேசவில்லை லாவண்யா. பிறகு, அது இருக்கட்டும் அத்தை, நீங்கள் என்னை தவறாக எண்ணும்படி ஆயிற்றே, அதை மட்டும் விளக்கி சொல்லி விடுகிறேன்.
என்று தொடங்கினாள் லாவண்யா. பரவாயில்லை, இப்போது நீ எதுவும் சொல்லாவிட்டாலும் எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையால் நடந்ததை என்னால் யூகிக்கவும் முடிகிறது என்றார் திலகவதி. அது என்ன புதுக்கதை என்று வினவினார் சிவநாதர். சொல்லிவிடு லாவண்யா, இல்லாவிட்டால் பிறகு அது வேறு ஏதாவதாக விஸ்வரூபம் எடுத்துவிடும் என்றார். லாவண்யா அந்த கதையை கூறினாள். கடைசியாக பானு மணிவண்ணனின் அணைப்பில் இருந்ததை அவள் கூறவும் திலகவதியின் முகம் வியப்புடன் மலர்ந்தது. நான் கவனிக்கவில்லையே என்றார் ஆச்சரியத்துடன். நீதான் தாய் மாதிரியே மகள் என்று ஏதோ கதறுவதில் மும்முரமாக முனைந்திருந்தாயே என்றார் சிவநாதர் கேலியாக. ஆமாம் என்று வருந்தினார் திலகவதி. எனக்கு வாழ்வு கொடுத்தவள் செந்துரு, என் மகளின் வாழ்வை காத்தவள், அவளுடைய மகள். இந்த இருவரையும் கடுமையாக பேசிவிட்டேனே, என்னை மன்னித்து விடு லாவண்யா என்றார். அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அத்தை என்று அவரது கைகளை மீண்டும் பற்றி கொண்டாள் லாவண்யா. உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியவில்லை என்றாள் கண்களில் நீர் மல்க. என் கண்ணே, எனக்கு நீ பானு போல நீயும் ஒரு மகள்தான் தெரியுமா? முன்பு கூட உள்ளூர வேதனை இருந்த போதும் கூட உன்னை என்னால் வெறுக்க முடியவில்லை என்று லாவண்யாவின் கண்ணீரை துடைத்தார் திலகவதி. இந்த அன்பின் சங்கமத்தை மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தார் சிவநாதர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.